Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் உள்ள குடிநீர் வாரிய வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்ப்போம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். ஜோ மகேஸ்வரன், இது குறித்த முழு விவரங்களை வழங்குங்க. பவித்ரா, வேளச்சேரி பள்ளிக்கரணை சாலை பகுதியில கைவேலி சிக்னல்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்துல மாநகராட்சியுடைய குப்பை கிடங்கு இருக்கு. அந்த குப்பை கிடங்கு வளாகத்துலதான் இப்ப கொழுந்துவிட்டு எரிகிற தீ என்ற காட்சிகளை பார்க்கலாம். அந்த பகுதி முழுக்கவே புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. போக்குவரத்து என்பது வேளச்சேரி தாம்பரம் சாலை, அது அந்த சாலையில போக்குவரத்தும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. கரும் புகை மூட்டமாக ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக இப்படி பார்க்கிறோம். இது வீடிலிருந்து, அந்த பகுதியில் இருக்கிற வீடு மொட்டை மாடியிலிருந்து எடுக்கப்பட்ட காட்சி. அப்ப அந்த பகுதி இன்னும் எப்படி இருக்குன்னு பாருங்க. மிக மோசமாக கரும் புகை மூட்டமாக அந்த பகுதியே இருக்கு. வெறும் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டுட்டாங்கிற ஒரு அச்சம் அந்த பகுதி மக்களுக்கு ஏற்பட்டுச்சு. ஆனா அது அந்த பகுதியை சார்ந்தவர்களுக்கு இது அருகில குப்பை கிடங்கு இருக்கு. அந்த குப்பை கிடங்குல இருந்தா எதுவும் தீ விபத்து ஏற்பட்டுக்கலாம் என்று அச்சம் ஏற்பட்டது. அதன்படியே அந்த மாநகராட்சியுடைய பெரிய அளவிலான குப்பை கிடங்கு, மாநகராட்சி பெரும்பகுதி சென்னை பெருநகர மாநகராட்சியுடைய 14வது மண்டலம், அந்த பகுதியில கரும் புகை மூட்டம் ஏற்பட்டு ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக இப்படி இருக்கு. பக்கத்துல குடிநீர் வடிகால் வாரியத்தினுடைய வாகனங்களும் நிறுத்தப்பட்டிருக்குது. பழுதடைந்த வாகனங்கள்லாம் அந்த பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கு. ஒருவேளை வாகனங்கள் எழுந்து சீக்கிரையா இருக்காங்கிற கோணத்திலையும் பார்க்கப்படுது. ஆனா குப்பை கிடங்குல தான் தீ விபத்து ஏற்பட்டு மலமளமளவென்று பற்றி எரிகிறது. அந்த காட்சிகள் பார்க்கலாம். கொழுந்து விட்டு தீ எரிகின்றது. உடனடியாக தீயணைப்பு மற்றும் மீட்பு படை வீரர்கள் வந்து அந்த தீயை அணைக்கின்ற முயற்சியில கடுமையாக ஈடுபட்டிருக்காங்க. இதனால அந்த பகுதி முழுக்க ஒரு விதமான ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. ஆனா பதட்டப்பட எதுவும் தேவையில்லை. குப்பை கிடங்குல தான் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இது வேறு எங்கும் பரவாத வகையில உடனடியாக தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. தீயணைப்பு மற்றும் மீட்பு படை வீரர்கள் மிக துரிதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வந்திருக்கிறது. தீயை அணைக்கிற முயற்சி தீவிரமாக ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருந்தாங்க கூட அந்த பகுதி முழுக்க சற்றக்குறைய அரை மணி நேரத்திற்கு மேலாக இது போன்ற ஒரு பெரும் கரும் புகை மூட்டமாக காணப்படுகிறது. போக்குவரத்தும் நெரிசல் ஏற்பட்டிருக்குது. பலருக்கு சுவாசிப்பதில் சுவாச கோளாறு ஏற்பட்டு மூச்சு திணறலும் சில பேருக்கு அங்க ஏற்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. தற்போதைக்கு அச்சப்பட தேவையில்லை. குப்பை கிடங்கிலிருந்து தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்படும், அணைக்கப்படும் என்று தீயணைப்பு மற்றும் மீட்பு படை வீரர்கள் தெரிவிச்சிருக்காங்க. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.